ஒரு சிறிய சிப் செட். இது போன்றதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆனால் டான் முழு பாக்கெட்டுடன் இருக்கிறான். நம்ப முடியவில்லை. மைலியிடம் ஒரு முழு பிரிங்கிள்ஸ் சுவரே இருக்கிறது. எவ்வளவு சலிப்பானது இது. மைலிக்கு காய்கள் முழுவதும் கிடைக்கும். ஃபீபியுடன் தொடங்கலாம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. மிக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும்போது சிப் மிகவும் சிறியதாக தெரியவில்லை. ஆனால் உண்மையில் அது வெறும் மாதிரி. ஆஹா, நான் முயற்சி செய்ய வேண்டும். இது சுவையாக இருக்கிறது. அதெல்லாம் இப்போது தேவ்தான் பியூட். ஆஹா, அருமை. நான் அதை சுவைக்க காத்திருக்க முடியாது. என்ன? இல்லை, இது ஒட்டி இருக்கும் போல இருக்கிறதா? இது மிகவும்... நான் பட்டை கதவை எவ்வாறு திறப்பது? ஆமாம், சரி. நான் என்னுடைய சா வைத்து பயன்படுத்த அதை பார்ப்பம் பத்திரமாக திறக்கி வெட்டி எடுக்கவும். ஆம், இது வேலை செய்தது. மற்றும் இப்போது பாக்கேஜை வெளியே எறிவோம். ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. பெண்களே, இது அற்புதமான ருசியானது. அது வலிக்கிறது. மன்னிக்கவும், ஆனால் அது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போது என்னுடைய முறை. முழு பிரிங்கிள்ஸ் சுவர் எனக்கு உண்டு. எனக்கு அவை பிடிக்கும் மற்றும் அந்த 100 பாக்கெட்டுகளையும் சாப்பிட முடியும். அது செய்யப்பட வேண்டும். அதனை விரைவாகவும் முறையாகவும் அனைத்து சுவைகளையும் சுவைத்து முடிக்க வேண்டும். ஓப்ஸ், மன்னிக்கவும் நண்பர்களே, ஆனால் நீங்கள் மிகைப்படுத்தாமல் இருந்தால் நல்லது. இந்த உண்டு கொண்டு வரும்போது நான் இதை மாற்றாலும் பார்க்க முடியும். ஓ, இது அவ்வளவு அடங்காத சுவை. ஒரு யோசனை எனக்கு தோன்றியது. நான் ஒரு கட்டுமான தலைக்கவசம் போடுகிறேன். இப்பொழுது எனக்கு என்னுடைய பிரிங்கிள் ஜார் எப்படியும் பயமில்லை. மன்னிக்கவும் டான், உங்களுக்கும் அப்படி ஒரு தலைக்கவசம் தேவை. செய் இந்த பிரிங்கிள்ஸ் மலை நாசமாக்குவோம். கார் எடுத்து எல்லாவற்றையும் தட்டி கீழே ஆக்குங்கள். ஓ இல்லை, இனி எல்லாம் பிரிங்கிள்ஸாக ஆகிவிட்டேன். நானும் எழுந்து கொள்ள முடியவில்லை. நல்ல செய்தி பாப்பா. மற்றொரு மனிதன் மயிலிடம் முழு முட்டை இருக்கிறது. இது கொடூரமாக இருக்கு. அப்பாவுக்கு என்ன? ஓ இல்ல, ஒரு டஜன் முட்டைகள் மற்றும் ஃபீபியிடம் மூலம் நிறையும். இது அருவருப்பானது. அவள் அதை எப்படி சாப்பிட போகிறாள் என்று நினைக்கவே பயமாக உள்ளது. ஆனால் மைலி முதல் தொடங்குவோம். நான் ஏன் வாயில் முட்டை உடைக்க வேண்டும்? இதை பார்க்கவும் மிகவும் மோசமாக இருக்கிறது. அது அருவருக்கத்தக்கது. அதை பிடிக்கவில்லை. அது மிகவும் வழுக்கும் மற்றும் எரிச்சலூட்டமாக உள்ளது. நான் அதை மீண்டும் முயற்சிக்க விரும்பவில்லை. டேன், அது நீங்களே. வாங்க, செல்லுங்கள். என்ன? ஏற்கனவே நான் எப்படி பழைய 10 முட்டைகள். ஆமாம், ஒருவேளை எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் சென்சி எனக்கு ஒரு யுக்தி கற்றுக் கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு இப்போதே காட்டப் போகிறேன். நீங்கள் முட்டைகளை காற்றில் எறிந்து இப்போது அனைத்தையும் மென்மையான கைகளுடன் உடைக்க வேண்டும். இப்போது நாம் பாதிகளை எல்லாம் பிடிக்கிறோம். யூஹூ, அது வேலை செய்தது. இது நம்ப முடியாத அளவுக்கு அருமையானது. இப்போது நான் அவற்றை எல்லாத்தையும் கம்பிலேயே தூக்குகிறேன். ஆஹா, அது அருவருப்பாக உள்ளது. ஆனால் அது போதும். அது அருவருப்பாக உள்ளது. எனக்கு அது பிடிக்கவில்லை. நான் எந்த வடிவிலும் முட்டையை வெறுக்கிறேன். அது பயங்கரமானது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். இப்போது பீபேயின் வேலை. சாதிக்க பீபே நல்ல செல்வாக்கு. உண்மையா? நான் அமைதியாக கூட்டியிருப்பேன் என்று நம்பினேன். எந்த செயலவை நான் தொடங்க வேண்டும்? இதை பிடிக்கிறேன். சங்கடமாகிறது பிபி. இல்லை, என்ன ஆகிறது? முடியாதது. முழு முட்டையங்கி மேலே விழுகிறது. காப்பாற்றுங்கள். என் மேல் ஆக்ஸ் விழுகிறார்கள். எவ்வளவு அருவருப்பு. ஐயோ, என் முடி முழுவதும் கரைப்பட்டு விட்டது. இது வெறுப்பானது. அவள் மாற்றிலே கூட நல்லா இருக்கிறார். போய்கொண்டிருக்கலாம். அருமை. இது ஒரு மாமர்லேட் கண். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆனால் மைலி கையில் மாமர்லேட் கண்கள் உள்ளன. சூப்பர். நம்ப முடியவில்லை. டான், உன் மட்டும் 100 லேயர்கள் ஜெல்லி கண்கள் உள்ளன. உன்னதம். பிபியுடன் தொடங்கலாம், ஏனெனில் அவளுக்கு 1 மட்டுமே உள்ளது. எனக்கு பரவாயில்லை. முதல் தொடங்கு. சரி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அற்புதம். ஆனால் எனக்கு இன்னும் வேண்டும். சரி, இப்போது மைலியின் முறை. ஹூரே. மாம்பழ ஜெல்லி கண்களை எல்லாம் சுவைக்க விரும்புகிறேன். நான் 10 ஜெல்லி கண்களையும் ஒரே நேரத்தில் என் வாயில் வைக்க முடியும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நானும் சாதிப்பேன். 5 மாமர்லேட் கண்கள் ஏற்கனவே எனது வாயில் உள்ளன. இப்போது எனக்கு மேலும் 5 நிறைவாக நிரப்ப வேண்டும். சரி, அது பிரைஸ்ங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சது. எனக்கு எப்படினா டான், இது உங்களுக்காக. யூஹூ, நான் மிகவும் பசித்திருக்கிறேன். ஆகையால் முழு 100 மார்மலேட் கண்களையும் மெய்ப்பித்து சாப்பிடுவேன். 1 வீசுவோம், மேலும் 1. சுவையாக உள்ளது. இப்போது இன்னும் 2 பேருக்கு. நண்பர்களே, என் கண்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள். அச்சை, எனக்கு பொருத்தமா? ரொம்ப ருசியா இருக்குது. பெண்கள், எனக்கு இத்தனை ருசியான மார்மலை கண்ணுகள் இருப்பதால் ரொம்ப ருசியா இருக்கிறேன். இது என்ன? உங்களில் தாய் கூர்ந்து பார்க்க வேணா? என்னால் இல்லை. எனக்கு எனது வாழ்க்கையின் மீதிய பகுதியை கஞ்சிக்கவே தயாராக இருக்கின்றேன். ஆனால் மாமாண்டி கண்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றே தீர்க்கின்றேன். நான் எல்லாவற்றையும் மட்டும் சாப்பிடுவேன். ஓ இல்லை, எனக்கு என்ன தவறு நடக்கிறது? என் முகம் முழுவதும் கண்ணக்களால் மூடப்பட்டுள்ளது. என்ன செய்ய வேண்டும்?
நான் ஒரு பிசாசமாகி விட்டேன். அடடே, இது ஹூபா பூபா மிட்டாய். இது மிகவும் ருசியானது. ஆனால் மைலிக்கு ஒன்றே இருக்கிறது. இதற்கிடையில் டேனுக்கு 10 ஹூபா பூபா மிட்டாய்கள் இருக்கின்றன. அப்போ ஃபீபிக்கு எவ்வளவு இருக்கும்? வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. அதுவே 100 ஹூபா பூபா மிட்டாய். அது அருமை. விரைவில் எல்லாவற்றையும் சாப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். மைலியுடன் தொடங்குவோம். நான் பப்ளிகம் கழுவ முயற்சிப்பேன். ஆஹா, எவ்வளவு ருசியானது. எனக்கு பிடிக்கிறது. நீங்கள் என்னால் எவ்வளவு பெரிய பல்லாக்கு வீச முடியும் பார்க்கிறீங்களா? என்னை பாருங்கள். ஓ இல்ல, என்னுடைய பல்லாக்கு எஃப்க்கு பிடிங்கோ அத. மைலி, உன் பல்லாக்கு என் முகத்தில் வந்துவிட்டது. என்ன ஒரு அருவருப்பு. எனக்கு அது பிடிக்கவில்லை. என்ன, என் புருவம் வன்முறையானது. என்னை இது வேலை செய்ததா? இல்லை, உனக்கு வளைந்த கண்கள் உண்டு. பிபி, இது மிகவும் நகைச்சுவையானது. நான் முழு பாக்கெட்டுகளையும் இறஞ்சி பிடிக்க வேண்டும். பாக்கிங் அகற்றப்பட்டது. இப்பொழுது நான் என் அனைத்து ஜெல்லி மிட்டாய்களையும் ஒரே நேரத்தில் விழுங்க முடியும். எப்படி ஊதுவது என்பதை கற்பிக்கிறேன். இது எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இது அற்புதம் அல்லவா? இல்லையா? நான் அதை புகைச்சல் பண்ணினால் என்ன ஆகும்? இப்போ என் முகத்தை கவனிக்காதே. நீ வெறுக்கும் டான். ஹோரே, எனக்கு சுவைகஞ்சி மிகவும் பிடிக்கும். குறிப்பாக ஹூபா பூபா. நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும். நான் பபிள் ஊதவும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். எவ்வளவு பெரியதுதான் நான் கொண்டேன். இப்போது இதை கணக்கிட்டு நான் என் நாற்காலியுடன் இணைக்க முடியும். ஆஹா, அதை பாருங்கள். எனக்கு பலூன் பலகை உள்ளது. அருமை. நான் இன்னும் இதில் மேலும் சில பந்துகள் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். எவ்வளவு அருமை. நான் 100 பலூன்களை ஊத முடிந்தது. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ரொம்ப அருமையாக இருக்கிறது. சூப்பர். நண்பர்களே, நான் இருக்க முடியாது. நான் செல்றேன். பை. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஓ, எவ்வளவு அருமை. நான் பறக்க முடிகிறது. வாவ், என்ன ஒரு அழகான டோனட். பிபிக்கு ஒரே ஒண்ணுதான் இருக்கிறது. ஆனால் அப்பாவுக்கு 10 டோனட்டுகள் இருக்கின்றன. இது இருக்க முடியாது. மைலிக்கு 100 அற்புதமான சுவையான டோனட்டுகள் இருக்கின்றன. அருமை. பிபியுடன் தொடங்கலாம். போன்பி, சென்று வாருங்கள். நான் சந்தோஷமாகவே இருப்பேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. டோனட்டை போதிக் கொண்டிருக்கும் போது நான் அழுக்காக வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை கத்தி மற்றும் முள்கருவியுடன் டோனட் சாப்பிடும்போது இந்த முறையில் நான் ஒவ்வொரு கடியிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். மேலும் இது மறக்க முடியாத ருசியாக இருக்கும். நண்பர்களே, உள்ளம் குறித்து தெரியாது என்றால் என்னை கேலி செய்யாதீர்கள். முடிச்சிட்டேன். கடைசி துண்டு. அருமை. இல்லை டான், நீங்க முடியும். நான் வேண்டாம். நான் அதை பத்தி தான் சொல்லல. ஆனால் அந்த டோனட் ரொம்ப சுவையான வேண்டி எனக்கு ஃபாஸ்ட் மாத்திரம் தெரியும். ஆகவே நான் அவற்றை விரைவாக சாப்பிடுவேன். இருக்குது. அதுக்காக நான் கை கழுவ தயங்குவதில்ல. எனக்கு 10 டோனட்ஸ் இருக்கிறதா? நான் ஒரு டோனட் சாப்பிட முடிஞ்சது. விளையாட முடியுமா? அது உண்மையில் குளமாக இருக்கும். நிச்சயமாக இன்று வரை யாரும் இப்படி பெரிய கோபுரங்களை கட்டவில்லை. நண்பர்களே, நானே மிக உயரமான கோபுரம் ஒன்றை ஏற்கனவே கட்டியுள்ளேன். ஆனால் என்னிடம் இன்னும் டோனட்கள் உள்ளன. மீதமுள்ள டோனட்களை கோபுரத்தின் மேல் வைக்க நான் கண்டிப்பாக ஒரு ஏணி தேவைப்படும். எதையுமோ செய்யாமல் இருங்கள். டோனட் எப்படி இருக்கிறது? முக்கியமா என்ன சுவை? நம்ப முடியவில்லை. ஓ நோ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, இடைநிலை மொத்தம் மென்மையா இருக்கவில்லை. அவன் எனது டோனட் கோபுரத்தை கெடுத்தான். டோனட்கள் இதமாதம் இருக்கிறது. நான் உங்களை போய்ச்சுட்டேன். சுவையாக. எங்கள் புதிய தயவு செய்து என்னை கவனிக்கவும். நான் உங்களுக்காக ஒரு அழகான முயல்களை கொண்டு வந்துள்ளேன். அவனும் ஒரு இளஞ்சிவப்பு தொப்பி அணிந்துள்ளார். நீங்கள் சாடு சிறந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆகவே பாருங்கள். நீ கிராமர கல்யாணம் பண்ணிக்க போறியா? காலம் ஏற்கனவே தொடங்கி ஆஹா, அதானே நீ அப்படிதான். பெண், போய் உன் நேரத்தை வீணடிக்கு. நான் மிகச்சிறந்த ஓவியத்தை வரைய போகிறேன். குரங்கு வெல்லும். அருமை. வாங்க சீண்டுவோம். அப்புறம் அது ஃப்ரீ ஆகிவிட்டு. என்ன நீ அதை எப்படி இணைத்தாய்? சரி, நானும் ஒரு குட்டி முயலை வரைவேன். இந்த அழகிய சிறிய பொருட்கள் எனக்கு ஏதோ ஞாபகம் வர வைத்தன. ஆனால் எனக்கு பிங்க் நிறம் பிடிக்காது. நான் அதை நீளமாக வரைய போகிறேன். இப்போது சிறிது தண்ணீரும் சேர்க்க வேண்டும். அப்போதே எல்லாம் ஒட்டிக்கொள்கிறது. சரியா? கண்களை மறக்காதே. இதோ தண்ணீர். என்ன செய்கிறாய்? நானும் ஒரு முயலையை உருவாக்க போகிறேன்.
என் முயல மனம் கவரும் அழகு மற்றும் என்னை போல் அழகாக இருக்கும். ஆயினும் முயல என்கிடத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். ஆனாலும் அதை மிக அழகாக செய்ய போகிறேன் என்று நினைக்கிறேன். நான் ஜெயினின் வரைகளை கெடுக்க எப்படி என்று கண்டுபிடிக்க வேண்டும். கொஞ்சம் அடுத்து கட்டி தண்ணீர் வரையவும். ஓ நோ, இது எப்படி நடந்தது? ஓ பெண், நீதானா செய்தது? நான் உங்களை இப்போது கியாஞ்சம் சகிக்க முடியவில்லை. ஐஸ் நேரம் டிக்டாக். சரி, பணிகளை பார். சரி, இது சரி. மேரி, உங்களுக்கு என்ன? ஜேன், ஓ அது பயங்கரமாக உள்ளது. சரி பெண், ஆஹா என்ன ஒரு அழகு. நிச்சயம் நீ செம்பாட பெயரையை உனக்காக எடுத்துக்கொள்ளலாம். உன் பரிசை வைத்துக்கொள். நான் வென்றேன். உங்களுக்கு நான் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன ஒரு காரட். உங்களை புதுப்பி. உங்களுக்கு ஒரு புதிய ஆச்சரியம் உள்ளது. ஒரு பெரிய மார்மலேட் ஹாட் டாக். உங்களின் குளிர்ந்த கண்களால் நான் பார்க்கிறேன். நீங்கள் ஏவலிக்கும் பொறுமை இல்லாமல் இருக்கிறீர்கள். வாருங்கள். ஆர்டர். சரி. கலை வரையறை. இது என் பிடித்த வரைதல் முறையாகும். ஏன் டான் வெளியே வருகின்றது? என்ன ஒரு பெரிய மோகமாக இல்லை. நான் வெளியகத்தை வரைவதற்கு பிறகு என் ஹாட் டாக்கை நிரப்புகிறேன். அது சரி. உன் ஓவியத்தை எப்படி கெடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். சூடு சேர். என்ன தொடரு? ஓ, நான் என் ஹாட் டாக் இப்போது வரைந்து தொடங்குகிறேன். ஆனால் நான் அதை ஒரு உண்மையான நாய் போல ஒரு அசலான முறையில் வரையும். அந்த பக்கம் என்ன இருக்கிறது? சில குறிப்புகள். எனது சமையல் மற்றும் கலை படைப்பா மாஸ்டர் பீஸ் ஆய் பாருங்கள். மேரி, நீ என்ன செய்கிறாய்? நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். ஹாட் டாகின் பொருட்களை தனித்தனியாக 3D வடிவில் வரைந்து பார்க்க முடிவு செய்தேன். சரி, மேரி ஈசங்காக இருக்கிறார். ஜேம்ஸ், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க கேட்டு? வாவ், வரைப்பு சுமார் தான், ஆனால் சிந்தனை பாராட்டத்தக்கது. நானும் அதை பட்டுவேன். நீங்க தீயவள் அல்ல. உங்களுக்கு கேக் வேணுமா? மேரி, நீ என்ன செய்தே பாரு. இது 3D சரியான ஹாட் டாக். ஓ பாருங்கள், எல்லாமே வெளியில் பிசைந்திருக்கிறது. ஓ, நேரம் முடிந்தது நண்பர்களே. உங்கள் வேலைகளை காட்டுங்கள். ஓ ஜேன், இது நான் விரும்பியதல்ல. நல்லா, உன்னை பத்தி என்ன? பேன் எவ்வளவு துயரமாக உள்ளது. மேரி, என்ன ஓ சொல்வது என்றால்? அது ஒரு சிறந்த அயர் சயமைத்து சாப்பாடு. நீ நிறைய ஜாமுக்கு கியாண்டு உன்னுடைய வேட்டை சாப்பாடு பெறுவதற்கு தகுதி உண்டு. உனது பரிசை அனுபவிக்க. ஓ, நீ என் சிறந்த மாணவி. இறுதியாக நான் வென்றேன். மூச்சு திணறலுக்கும் மிகவும் ரொம்ப அருமையான பரிசு. சுவையானது. ரொம்ப பசிக்குது. எவ்வளவு நல்லா இருக்கும் ஆட. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அப்படியா? அது உங்களுக்கு ஒரு விலை அல்ல. அப்பு, இந்த உடைகளை யார் உருவாக்கினார்கள்? இனி ஓட்டவே மனசில்ல. ஆனா ஷேன் பரபரப்பா இருக்கான். மரத்துல ஏதோ எரிய வைக்கிறான். சரி, அப்பா, மரத்தில் கலை உருவாக்கும் நுணுக்கத்தை எனக்கு புரியுது. விளையாட சில நேரம் இருக்கு. ஓகே, போலாம். எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நானும் ஒரு தீ வைத்து எரிக்க போகிறேன். நான் எனது முழுமையான தொழில்நுட்ப நிபுணர். என் பாட்டன் பெரியப்பன், பெரியப்பன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சூப்பர் பாம். நான் நோக்காளி. என் வாழை பாரு. வேன், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் பிஸியாக இருக்கிறேன். ஆனாலும் இதுவரை நன்றாகவே இருக்கிறது. பாருங்கள். நல்லதா? வாருங்கள். உங்களுக்காக நான் செய்யலாம். அது பிரச்சனை இல்லை. நன்றி. இது இலகுவானது. வாருங்கள். வஸ்திரத்தை வரைவது சுலபம். சில பற்கள். நம்மால் முடிந்தவரை செய்து முடித்து விட்டோம். ஏய், குலு. இதோ உனக்காக மேரி. நன்றி பெண். நேரம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நண்பர்களே, உங்கள் பணிகளை எனக்கு காட்டு. இது எனது இல்லை. ஓ பெண், நீ சிறப்பாக செய்துள்ளாய். உடையா? பரவாயில்லை. மேரி, நீ என்ன செய்தாய்? நான் எதையும் செய்யவில்லை. சரி. ஜேன், ஆம், இது நன்றாகவே தெரியவில்லை. பெண், நீர்தான் விசித்திரமாக. வென்றீர். இல்லை, இது எனது விஷயம் அல்ல. இது மேரி. இந்து வாங்க, தயக்கமின்றி இருங்க. ஏன்? ஓ, தயவு செய்து என் மேல் சீரி இல்லாம இரு. நான் புதிய பரிசு எடுத்துட்டேன். இந்த மிட்டாய் இயந்திரம் உங்களுக்கு பிடிக்கிறதா? மூச்சு பிடித்துக் கொண்டிருக்கும் போது நான் என் இன்ஃபன்ஸ் ஆஸ்வதிக்கிறேன்.
ரொம்ப சுவையா இருக்கு. நேரம் போகுது என்கிட்ட நண்பர்கள். Snickers இருக்கு. ஹாடா, அலமஹே ரொம்ப இருக்கு. ருசியா இருக்கு. உங்கள் ஓவியங்களை வரையுங்கள். என் கொம்பை பாரு. நான் உன்னை பிடித்தேன். பாரி. ஓ, நிக்கவும். பெண், என்னாலே மிகவும் பிஸியாக இருக்கிறேன். என்னை மனதை வருத்தாதே. நான் மிகச் சீராக ஓட்ட முடியும். பேண்டிங் மெஷின் எனது. எனக்கு 3Dல ஜெமக்காக வரைவது தெரியும். நீ என்ன பண்ற? ஓ இல்லை, பென். எடா, மன்னிச்சுடு, நான் அவ்விதம் செஞ்சதில்ல. சரி, எனக்கு படம் வரைய தெரியுது. அவுட்லைன் மட்டும் வரைய போறேன். அப்புறம் என்ன அவன் என்ன பண்றான்? நான் வேகமாகணும். வாரேன். நேரம் முடிந்து விட்டது. என்ன வகுப்பு நேரம் முடிந்து விட்டது. மேரி, இது என்ன? மன்னிக்கவும். நீ என்ன? ஜேன், மோசமாக இல்லை, ஆனால் முற்றிலும் சிறந்ததாக இல்லை. மற்றவர்கள் பற்றியெல்லாம் என்னவென்றால், versus ஒரு மாமேத படைப்பு. ஆமாம். ஜீன், எனக்கு இதோ வெண்டிங் உங்களுக்கு. இயந்திரம் கிடைச்சது. இவைகளில் எல்லாம் ரொம்ப விழுந்துள்ளது. இது எனக்கு இருக்கு. இப்போ நட்சத்திரங்கள் வாங்கலாம். வாங்க. எனக்கு இதுதான் வேண்டும். ஓ ஓ பாப்பா விட்டம் போ. அருமை. எனக்கு ஃப்ரூட் எல்லாம் கிடைச்சது. செலவனை என்னிடம் கொடுங்க. அதுதான் வேன். பிடுங்கோ. என்ன? நன்றி. இது சுவையானது. ஆமாம், கிட்கேட் எனது விருப்பம். இதோ உன் கோரிக்கை மேரி. நன்றி. என்ன? ஏன் இது இப்போது ஏன் வேலை செய்யல? வா, முட்டாள் மெஷின். சிறிய குட்டி பெண்களே,